கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ. நன்றி நன்றி ஐயா. யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, எனக்காகவே நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. நான் கூட எனக்கும் சிரிக்க தெரியுங்க அப்படின்னு பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. ஆலயத்துல உண்மை உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? இன்னும் பிரசன்ட் பண்றது பயமா இருக்கு. அப்படியே எப்படி முடியுதுன்னு தெரியல. இப்படியே உட்காந்து ஒரு ஒரு தொடங்குறதுல இருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே எப்படி முடியுதுன்னு தெரியல எனக்கு. சரி, ரைட். அதுக்குள்ள போயிட்டா டைம் வேஸ்ட் ஆயிடும். உங்களுடைய வேதத்தை லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்குமானால் 2-3 வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நிச்சயமும் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு விடுதலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று 2-3 வாரங்கள் நாம் செய்தியை கேட்க போகிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆமென். என்னடா இது? சரீரத்தின் பாவத்துக்காக தான் பாவ நிவர்த்தி அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சரீரத்தினாலதான் நிறைய பாவம் செய்யறோம். கண்களால, சிந்தையால, இதயத்தால, கையின் கிரியைகளினாலே, கால்களினாலே, நம்முடைய உணர்வுகளினாலே நம்ம நிறைய என்ன பண்றோம்? பாவம் செய்யறோம். இது ஏன் ஆத்துமாவிலே இருக்கிற பாவத்திற்கு எப்படி ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் சிந்துதல் எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? ஆமென். எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? வாசிங்க 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்ப தெரியும் இந்த ஆத்துமானா என்ன அப்படின்னு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பூமியின் மண்ணில் இதுல 3 அம்சம் இருக்கு. கவனிங்க, 3 விஷயம் இருக்குது இதுல. இது புரிஞ்சாதான் நான் சொல்ற இந்த ரத்தத்தினுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா
புரியாது. ரத்தம்னா இங்க இருந்து நம்ம வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ரெட் கலரா வருது அது நம்ம நினைச்சுக்க கூடாது. வாசிங்க, மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். நம்ம யாரு? தூசி மண்ணினால உருவாக்கப்பட்டவர்கள். அப்புறம் ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். ஆண்டவர் மண்ணால அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இந்த ஜீவ சுவாசம் தான் தேவனுடைய ஆவி. ஆமென். இந்த ஜீவ சுவாசம் களங்கமற்றது, களங்கமே ஆகாது. ஆமென். அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களா இருக்கட்டும், தேவனோடு நெருங்கணுங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு, அதாவது பொதுவா மனுஷனுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த ஜீவ சுவாசத்தில் தேவன் ஊதினதான ஆவி. ஆமென். அப்ப ஆண்டவர் அறியாதவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்குவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க நினைக்கிறாங்க நிறைய காரியங்கள் எங்களுடைய கிரியைகளினாலே, எங்களுடைய தான தர்மங்களினாலே நாங்க இங்க போனா அங்க போனா இதை செஞ்சா அதை செஞ்சா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், இது நிமித்தமா நான் ஆண்டவர்கிட்ட நெருங்குவேன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் அது இல்ல. ஆமென். மனுஷன் ஜீவ சுவாசம், அதாவது அவனுக்குள்ள தேவன் ஜீவ சுவாசம் ஊதினார். அது தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவி மனுஷனுக்குள்ளே இருக்கிறத தேவன் கிட்ட மறுபடியும் தொடர்பு படுத்துகிற ஒன்று எது அப்படின்னு சொன்னா, எது அப்படின்னு சொன்னா அவரே எடுத்ததான முயற்சி தான், நம்ம எடுக்கிற முயற்சி இல்ல. ஹல்லேலூயா. அவரே எடுக்கிறதான முயற்சி, நம்ம எடுக்கிற முயற்சி. அதனாலதான் என் முயற்சினால இது நடந்துச்சு நான் சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய என்ன சொல்றதுங்க, தாராளம், லாவிஷ்னஸ், இதெல்லாம் அவர் நமக்காக செஞ்சதுனால தான் இங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். ஆமென். நிறைய பேரு இது தெரியாம தான் என்னென்னமோ பண்றாங்க, தேடுறாங்க. அவங்க அதை செஞ்சதுனால, செய்யறதுனால அவங்களுக்கு அது திருப்தி கிடைக்குது. ஆனா அது நிரந்தரமா இருக்குது இல்ல. ஆமென். நம்ம எதுவுமே செய்யாம அவர் நமக்காக எல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறதின் மூலம் நமக்கு நிரந்தர திருப்தி, விசுவாசம், திருப்தி நிச்சயம் கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் அவங்கள விட நம்ம அதிகமா இன்னும் வைராக்கியமாகவும் வல்லமையாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல வீரியமாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. இதுக்குதான் சொன்ன நல்ல கையை தட்ட நான் சொல்லக்கூடாது, நன்றி உணர்வுல வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஜீவ சுவாசம் தேடிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த தேடுதலை ஆண்டவரே நமக்காக இறங்கி வந்து நிறைவேற்றி இருக்கிற தேவனா இருக்காரு. இது பெரிய நிச்சயம், இது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடமைக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடமைக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய கடமையை செய்யறத பெருசா நினைச்சுக்கிட்டு, என் கடமையை நான் செஞ்சா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சிருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றது கடமை, ஞானஸ்நானம் எடுக்கிறது கடமை, வீட்டுல ஜெபம் பண்றது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை, பைபிள் வாசிக்கிறது கடமை. இதெல்லாம் யாருக்கு கடமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய கிரியினாலே நான் ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்யறேன், அதன் நிமித்தம் அவர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கடமையா இருக்கும். இது வந்து குறைபட்டு போயிடும். ஆமென். பொறுப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் இல்லனா இந்த வேலை நடக்கவே நடக்காது, நான் இல்லனா இந்த வேலையை வேற யாரு செய்வா அப்படிங்கிற ஓனர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கும். ஹல்லேலூயா.
இதை நான் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் என்ன நம்பி இருக்காரு, என்ன பிரித்தெடுத்திருக்காரு, என்ன என்ன சொல்றது அபிஷேகித்திருக்காரு, என்ன ரட்சித்திருக்காரு, என்ன தாளந்துகளாலும் கிருபைகளினாலும் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பி இருக்காரு. இதை நான் தான் செய்யணுங்கிறது பொறுப்பு. அப்ப சர்ச்சுக்கு நான் வரும்பொழுது கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையா வாழ. இதுதான் இந்த நாசியிலே ஊதின சுவாசத்தின் ஆவியோடு நேரடியாய் தொடர்பில் இருப்பது. ஆமென். இல்லனா வெறும் இந்த சரீரத்தை வச்சு நான் உன் ஆண்டவருக்காக செய்ய பார்ப்பேன், ஒரு தொடர்பே வராது, ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு நிறைவு வராது, ஒரு திருப்தி கிடைக்காது. என்னதான் செஞ்சாலும் அந்த நேரத்துக்கு ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன்னு என்ன நான் சொல்லிக்க முடியும்? அடுத்த நிமிஷம் எனக்கு அந்த நிறைவு கிடைக்காது. ஆமென். நாசியிலே சுவாசத்தை ஊதின தேவனுடைய ஆவியின் தொடர்பு எனக்கு இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் பொறுப்புள்ள வாழ்க்கையா மாறிடும். அப்ப ஜெபம் பண்றது கடமையா இருக்காது, ஜெபம் பண்றது என்னுடைய பொறுப்பா மாறிடும், என் லைஃப் ஸ்டைல் ஆயிடும். ஆமென். நான் ஜெபம் பண்ணுவேன், இதுக்கு நான் பதிலெல்லாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ண மாட்டேன். என் ஆண்டவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு காண்பிக்கிறதுக்கு, மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். நான் வேதம் வாசிப்பேன், வேதத்தை ஆலயத்துக்கு எடுத்துட்டு வருவேன், வேதத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுப்பேன். ஏன் அது என் கடமை இல்லை. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு இல்ல. அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டுதான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துகிறாரு, நடத்துறாரு, எல்லா காரியத்தையும் செய்யறாரு. அதனுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக பொறுப்போட இதெல்லாம் நான் செய்வேன். ஆமென். பொறுப்போட இதெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு, இயேசுவை என் வாழ்க்கையில தான் காண்பிக்கிறதுக்கு கடமையா நினைச்ச. அப்பா 2 பேருக்கு நீ சொல்லிட்டேன், நீ 10 பேருக்கு சொன்னா கூட பிரயோஜனம் இல்லை தெரியுமா? இந்த நாள் இன்னைக்கு எப்படியா சொல்லிட்டேன், எப்படி வேணா சொல்லிட்டேன். இல்ல இல்ல இல்ல, லைஃப் ஸ்டைல். ஆமென். லைஃப் ஸ்டைல்னா என்ன? நான் போய் கீர்த்திகா இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கு நீ மரித்தால் எங்க போவாய், ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், உனக்கு அவருடைய ரத்தம் சிந்துதல் தேவை, இது கடமை. ஆமென். இது நம்ம செய்யக்கூடாது, செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஏன்னா இதை விட வேற ஒரு சத்தியத்தை இன்னொருத்தன் வந்து கன்வின்சிங்கா சொன்னா அந்த புள்ள அதை நம்பிட்டு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றத அந்த பிள்ளை என் வாழ்க்கையில பார்க்கணும். சொல்றது வேற, வாழறது வேற. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனா பரலோகத்தின் ஸ்தானத்தின்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். பிதாவின் சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவராக பூமியில் வாழ்ந்தார். அப்ப கிறிஸ்தவம் கடமையா பொறுப்பா? சொல்லுங்க, கிறிஸ்தவம் கடமையா பொறுப்பா? அப்ப கடமைக்காகலாம் பேருக்காகலாம் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், இல்ல வாழ போறேன், இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யூஸ் இல்லையே. நான் சொல்லிட்டேன், இயேசுவை பத்தி சொல்லிட்டேன், 1123 பேருக்கு சொல்லிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பத்தி சொன்னேன். ஆமென். ஆனா இயேசுவை வாழ்ந்து காட்டி அந்த 1120 ஒரு நம்பர் சொல்றேன் சும்மா, அத்தனை பேர் இயேசுக்குள்ள இருக்காங்களா? அது முக்கியம். ஆமென். இது யாரால வரும் தெரியுமா? நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஆவியோட தொடர்புல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வெளிப்படும். ஏன் தெரியுமா இது முக்கியம்? இதை நான் செஞ்சேன்னா அவர் மகிமைப்படுவார். இல்லனா நீ கடமைக்கு தானே செய்யற, உன் கடமைக்கான கூலியை நான் கொடுக்கிறேன், உன் கூலியை வாங்கிட்டு போயிரு. ஆமென். நீ அவரை கடமையா அணுகுனா அவரும் அவருடைய கடமையை அவர் செய்வாரு. அவ்வளவுதான். அவருக்கு எனக்கும், நான் கூலிக்காக வேலை செய்யறேன், அன்னைக்கு சாயந்தரம் என் கூலியை நான் கொடுத்துறேன், அந்த கூலியை நீ வாங்கிட்டு போன பிறகு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்களோட தேவனுக்கு இருக்கிற தொடர்பு இந்த மாதிரி தான் இருக்கு. ஹல்லேலூயா. இது ரொம்ப அழகான ஒரு சத்தியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கடமைக்காக வாழ மாட்டோம். கடமைக்காக நான் இதை செய்யறேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஒயிட் ஷர்ட் போட்டேன், ப்ளூ ஷர்ட் போட்டேன், இதெல்லாம். ஆமென். ஏன் நான் சொல்றேன்னா, அவர் வந்து ரொம்ப பொறுப்போட பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து உங்களை என்னையும் மனசுல வச்சு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சாரு.
இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை அறியாது இருக்கிற பட்சத்திலும் உங்களை என்னைய இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்களை விட்டே கொடுக்காம உள்ளவே வச்சு உங்களுக்காக பரலோகத்துல எனக்காக பரலோகத்துல பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் ரட்சிப்ப அவர் கீழே உற்றாதபடிக்கு உங்களை என்னையும் கவனத்தில் வச்சு வழிநடத்திக்கிட்டே இருக்காரு. அது கடமையில செய்யறவங்களால வராது, பொறுப்போடு இருக்கிறவங்களால தான் வரும். ஆமென். சிலுவையிலே அவர் கடமையை முடிக்க ஜீவனை கொடுக்கல, அவர் பரலோகத்தின் மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றின தேவனா இருக்கிறார். அதுக்குதான் அந்த ரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது, மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதனுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. Not all available people are valuable. God is looking for available people. Available என்னது? யார் தேவனுக்காக போவார்னா ஒரு 10 பேர் ஒரு சர்ச்சுனா இருந்தா 90 பேர் கண்டிப்பா வர மாட்டான், ஒரு 10 பேர் வருவாங்க. அவங்க நான் வருகிறேன் அப்படின்னு வரவங்க கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சபைன்னு சொல்லல, பொதுவா யூனிவர்சல் சர்ச் எடுத்துக்கங்க, பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா they are available but they are not valuable. the valuable எதில் தெரியுமா வரும்? equippingல வரும். equippingனா என்னது? தங்களை தகுதிப்படுத்திக் கொள்றதுல வரும். எதுல தகுதிப்படுத்துறது? வேதத்தை கற்றறியறதுல தகுதிப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மிஷன், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய உணர்வு, தேவனுடைய எதிர்பார்ப்பு, சபையுடைய தரிசனம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற வேலை என்ன, அதை கற்றறிந்து உணர்ந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஜீவ சுவாசம் அந்த ஆவியானவரோட தொடர்புல இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடாக காணப்படும். என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் அப்படியே மறைச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ரொம்ப பாலிஷ்டா பேசினேன். இதை பேச முடியாது, அப்படிலாம் பேச முடியாது. ஆமென். டைம் இல்லை. நம்ம ரொம்ப அப்படியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி இதெல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமென். நீ சத்தியத்தை தெரிஞ்சுக்க, உன் வாழ்க்கை விடுதலை ஏற்படும், அவ்வளவுதான். ஆமென். அப்ப எதுக்கு இது முக்கியம் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம், ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுக்கப்புறம் என்ன வார்த்தை சொல்லுது? மனுஷன் சரீரமாக மாறினான். பைபிள் சொல்ல அங்க வாசிச்சோம். லேவியர் ஆகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் ஜீவாத்மாவுக்கு பலியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்னு. ஜீவாத்மா, மனுஷன் யாரு? ஜீவாத்மா. ஹல்லேலூயா. இங்க மேல சரீரத்துல பார்க்கிற இந்த மாம்சத்துல இருக்கிற ஜான் சாமுவேல் ஒரு இந்த சரீரத்துல வசிக்கிறான், அவ்வளவுதான். ஆனா அவன் தேவனோடு தொடர்பு கொள்ளவும், தேவன் அவனை பயன்படுத்தவும், அவனை பலப்படுத்தி வளர்க்கவும் அவன் ஜீவாத்மாவாக இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். இந்த சரீரத்துக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெளிவா குழப்பமா இருக்கு? ஆமென். குழப்பமா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த ரத்தம் சிந்துதல் உணர்வுல வருகிற மாற்றத்தை குறித்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறதே தவிர சரீரத்துல வர மாற்றத்தை குறித்து சொல்றது இல்லை. ஆமென். அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது அவன் வேலை என்ன? செத்துட்டாங்களா அப்படின்னா 2-3 விஷயம் செய்வாங்க. ஒண்ணு, காலை உடைச்சிருவாங்க. அப்புறம் ஈட்டியால விலாவுல குத்தி உடம்புல இருக்கிற எல்லா தண்ணீரையும் ரத்தத்தையும் இன்னும் மிஞ்சி இருக்கிற உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரை கூட எடுத்துருவாங்க. சரிங்களா? இதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ அவன் விலாவில குத்தினான். இதுவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காக நடந்த ஒரு விஷயமே. ஆமென். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக நடந்த ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாருங்க, எல்லா ரத்தமும் போச்சு உடம்புல இருந்து. அப்புறம் அந்த உடம்புல இருந்து போன ரத்தம் கடைசியா குத்தம் பொழுது அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க அவன். ஆமென். ஏன்னா மாசற்ற தூய்மையான பரலோக தேவனுடைய ரத்தம் சிந்துதலில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தலைக்கு, அதாவது வாழ்க்கை மாறுறது அப்படின்னா ஆத்துமாவில் உருவாகிற மாற்றம்.
ஹalleluya. நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் மூஞ்சி மாறிடாது. ஹalleluya. சாம் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற மாதிரி ஷாருக் கான் மாதிரி இருந்தாரு, இப்ப வேற மாதிரி ஆயிட்டாரு. அந்த மாதிரி மூஞ்செல்லாம் மாறாது. ஆமென். மூஞ்செல்லாம் மாறாது. ஆத்துமா மாறுச்சுன்னா வாழ்க்கைகள் காக்கப்படும், வாழ்க்கைகள் கட்டப்படும். ஹalleluya. ஆமென். கிறிஸ்தவர்கள்னு நம்முடைய அடையாளத்தை, வெளி அடையாளத்தை வச்சு ஜனங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. நம்முடைய தேவனோடு நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையின் வெளிப்பாடாய் நம்முடைய உள்ளான மனுஷனிலே காணப்படுகிறதான மாற்றத்தை வைத்துதான் நம்ம கிறிஸ்தவன் கண்டுப்பாங்க. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. அப்ப நான் இவ்வளவு நீளமா முடி வளர்த்தறேன், இப்ப வந்து ஷார்ட்டா வெட்டிட்டேன், இட்ஸ் நாட் கோனா மேக் எனி டிஃபரன்ஸ். ஒரு மாற்றத்தை அது கொடுக்காது. நான் நிக்க வச்சிருந்தேன், இப்ப படுக்க வச்சிட்டேன், ஒரு மாற்றம் அது கொடுக்காது. ஆமென். எது மாற்றத்தை கொடுக்கும்னா என்னுடைய ஜீவ ஆத்துமா தேவனுடைய அந்த ஆவியோடு இணையும் பொழுது அவர் விரும்புகிற விருப்பத்தை நான் பூமியிலே செய்ய தொடங்குகிறேன். அவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்ப பூமியில வாழ நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப என் மூலமா நடைபெறுகிறதான எல்லா செயல்பாடுகளும் தேவன் நாம மகிமைக்காக இருக்கிறது. அதில் அவர் மகிமைப்படுகிறார். ஏன்? நான் என்ன வெளிப்படுத்துறது இல்ல, அவரை வெளிப்படுத்துறேன். ஆமென். இந்த மாதிரி நான் மாறிட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன மற்றவங்க கூப்பிடுறதுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். எப்பா நீ வீட்டுக்கு போப்பா, 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு இன்னும் அவ்வளோப்பா கை முட்டுது, வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்ல நான் வெயிட் பண்ண மாட்டேன். சொல்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஆண்டவர் வந்து அவருக்காக நான் செய்ய போகிற காரியம் அல்லது அவருக்காக நான் செயல்படுகிற விதத்தை எல்லாரும் எல்லா சூழ்நிலைகள் எல்லா விஷயங்கள்லையும் பார்க்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, கொஞ்சம் முன்னுரை தான், இன்னொரு 10 நிமிஷத்துல நான் முடிச்ச விரும்புறேன். சரி, இந்த சிலுவையில எனக்கு கிடைத்ததான ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், அப்புறம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கவனிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பொறுமையாய் இருந்த முதல் காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவராகவும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராகுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் இக்காலத்திலே என்னவா? அவருடைய நீதியை காண்பிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இது யார் நமக்கு செஞ்சது? ரட்சிப்பு யார் நமக்கு கொடுத்தது? நம்மளே நமக்கு செஞ்சுக்கல. ரட்சிப்பு யார் நமக்கு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். ஆமென். இது எப்படி வந்துச்சு? சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின ரத்தம் மூலமாக வந்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவராலே அவருக்குள்ளே நம்மை இணைத்துக் கொள்ளும்படிக்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று. ஆமென்.
ஏன் அப்படின்னா அவருக்கும் நமக்கும் தொடர்பில்லாம போக பண்ணது பாவம். இந்த பாவத்திற்கு ஒரே நிவர்த்தி இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற ரத்தம் சிந்துதல். இந்த ரத்தம் சிந்துதல் அவரை விட்டு தூரம் அவர்ல இருந்து நம்மளை பிரிச்சத மறுபடியும் அவர்கிட்ட இணைச்சிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா உங்களுடைய செயல்பாடும் அவருடைய செயல்பாடும் ஒன்னா இருக்கணும். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருந்தா அவருடைய கிரியையும் என்னுடைய கிரியையும் ஒன்னா இருக்கணும். வேதம் தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் இல்ல 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இங்கேயும் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவால மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி? ஆமென். இந்த நிச்சயம் இருக்குன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கை முறைமையில யாரை தான் வெளிப்படுத்துவோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நம்மளை வெளிப்படுத்த மாட்டோம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நம்மளை வெளிப்படுத்த மாட்டோம். ஏன் வெளிப்படுத்த மாட்டோம் தெரியுமா? நான் சிலுவையில செத்து போயிட்டேன், இன்னைக்கு நான் உயிரோட இருக்குது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுதான். ஆமென். இயேசு என்னல வாழல அப்படின்னா நான் இன்னும் சாகலன்னு அர்த்தம். ஆமென். இயேசு எனக்குள்ள வாழலனா, ஏன்னா இயேசுவும் எனக்குள்ள வாழ்ந்து நானும் எனக்குள்ள வாழ முடியாது. மாம்சமும் எனக்குள்ள வாழ்ந்து சரீரமும் அதாவது ஆவியும் எனக்குள்ள வாழ முடியாது. ஒண்ணு இயேசு வாழணும், இல்ல நான் வாழணும். ஆமென். இயேசு எனக்குள்ள வாழ்ந்தார்னா நிச்சயமா இந்த மனுஷன் சாவணும். இந்த மனுஷன் சாவாம நித்திய ஜீவன்ல இந்த மனுஷனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆமென். ரத்தம் சிந்துதல் இததான் செய்யும். ஆமென். ஏன் ரட்சிக்கப்பட்டவங்க தங்களுடைய சுயத்துக்கு செயல்படுறதுல ஏன் தேவனை வெளிப்படுத்தி வாழணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா மனுஷன் செத்து போயிட்டான், இயேசு வாழுறாரு. என்னைக்கு மனுஷன் செத்து போயிட்டான், என்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டானோ அன்னைக்கு அவன் சிலுவையில் அறையப்பட்டான். என்னைக்கு அவன் சிலுவையில் அறையப்பட்டானோ அவனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே அழிவுக்கு ஏதுவானதெல்லாம் அழிவுக்கு போயிருச்சு. இப்போ வாழ்வுக்கு ஏதுவானது, நித்தியத்துக்கு ஏதுவானது அவனுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள அவன் ஒரு அங்கமா மாறிட்டான். இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்த மட்டும்தான் அவனுக்கு அனுமதி. ஆமென். புரியுதா நான் சொல்றது? இயேசுவை வெளிப்படுத்த மட்டும் தான் கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி. இங்க சாம் நல்லா பிரசங்கம் பண்ணாருன்னா போச்சு. ஆமென். நான் பண்ணதெல்லாம் ஐயா ஒரு அமைதியா இருக்கும், சரிங்களா? பிரசங்கம் பண்ணும்போது ஒண்ணு நீங்க பிரசங்கம் பண்ண, இல்ல நான் பிரசங்கம் பண்ணேன். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அப்ப நான் வெளிப்படுறேன்னா ஆண்டவர் அங்க வெளிப்படுறது. அப்ப இந்த காரியங்கள் நம்ம கிட்ட மாறாம ஆண்டவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய மாட்டார். ஒண்ணு. இரண்டாவது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கு. எதெல்லாம் தேவனால உண்டாயிருக்கு? 17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு? முதல்ல நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் அன்னைக்கு சிலுவையில மரிச்சாரு. என்னைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பாவத்திற்கு நான் மரிக்கிறேனோ அது வரைக்கும் நான் நீதிக்கு பிழைக்கலன்னு அர்த்தம். என்னைக்கு நான் நீதிக்கு பிழைக்கிறேனோ அன்னைக்கு கிறிஸ்து என்னில் காணப்படுகிறார். என்னைக்கு கிறிஸ்து என்னில் காணப்படுகிறாரோ அவருடைய மகிமைக்காக நான் வாழறேன்னு அர்த்தம். ஆமென். சுயத்துக்கு ஒரு பெரிய பூஜ்யம் வந்துருச்சாங்க. அவர் தான் முற்றிலுமாய் வாழுகிறார். இரண்டாவது, ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புர வாக்குதல்னா என்னது? ஒப்புர வாக்குதல்னா என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம், வேதம் சொல்லுது. ஆமென். எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா கெட்டு போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த செப்பரேஷனை ஆண்டவர் ரீகன்சிலியேஷனா மாத்துறார். ஆமென். இந்த பிரிவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் மூலமா மறுபடியும் துண்டிக்கப்பட்ட தொடர்பை இணைக்கிறாரு. ஆமென். இது இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைத்ததான பாக்கியம். ஆமென். இது ஸ்தானம் கிடையாது. I am a Christian is not a status, it's a privilege. ஆமென். நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறது இல்ல. நான் இயேசுவை சுமக்கிற ஒரு என்ன சொல்றதுங்க பாத்திரமா இருக்கிறேன். இது எனக்கு பாக்கியம். ஆமென். இது எனக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. ஏன் இது எனக்கு பாக்கியம்? உங்களையும் என்னையும் எந்த மேலான உறவுல இருந்து பிசாசு தொடர்பை துண்டிச்சிட்டானோ அந்த மேலான தொடர்பை மறுபடியும் இணைக்கிற வேலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தாரு. அப்ப அந்த இயேசுவுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து அவர் விருப்பத்தின்படி இந்த பூமியில வாழ்றது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். மூணாவது விஷயம், டைம் இல்ல அதனால வேகமா போற. மூன்றாவது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. ரோமர் 6:6-7. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பாவ உலகத்துல நீ வாழ்ந்தாலும் பாவத்திற்கு அடிமையாய் இல்லாமல் விடுதலையாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு உனக்கு வழி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா பொதுவா இன்னைக்கு பரவலா என்ன சொல்லி கொடுக்கறாங்க? என்ன பண்றது பிரதர், பாவ உலகத்துல வாழறோம், சோதனை என்ன மேற்கொள்ளுது, அப்படியே என்ன சொல்றதுங்க, சோதனைக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அப்படியே போராட்டம் வந்துருச்சு. இங்க பவுல் சொல்றாரு, ரோமருக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? மரித்தவன் பாவத்துக்கு நீ மரிச்சிட்ட. ஆமென். ஆண்டவர் உன்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கி நீதிக்கு பிழைக்க வச்சுட்டாரு. அப்ப கிறிஸ்தவங்களுக்கு விழுந்து 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 எந்திரிக்கணும்ன்றது ஆப்ஷன் இல்ல. இத நல்லா நம்ம பைபிள் வாசிக்கிறவங்களா தெரியும். ஆமென். பைபிள் வாசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அவன் விழுந்து விழுந்து போறவனுடைய போதனையை நல்லா இருக்குன்னு கேட்பான். கேட்டு என்ன பண்ணுவானா, என்ன பண்றது, மனுஷன் குறையுள்ள சரீரத்துல வாழறோம், விழுந்து விழுந்து போறோம். ஆனா இதே மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து, பாவத்திலிருந்து நிவாரணத்தை கொடுத்து, பரலோக தேவனோட தொடர்பை கொடுத்து, நீதிக்கு பிழைக்க வச்சு என்ன பண்றாரு? நீ நீதிமானா பூமியில வாழறன்ற அடையாளத்தை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற அடையாளத்தை தூக்கி போட்டு நான் என்ன பண்றேன், என்ன பண்றது பிரதர், தவறிட்டேன். ஆமென். இது ஒரு சாக்கு கிறிஸ்தவங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு. ஆமென். ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? சாக்கு போக்கி எவ்வளவு நாளைக்கு சொல்லுவீங்க? உனக்கு நீதிமான்ற சர்டிபிகேட் அவர் கொடுத்திருக்காரு. ஆமென். அதை வச்சு வாழு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இது பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஆனா வேற ஆப்ஷன் இல்லை. அதை நம்ம கடைபிடித்து வாழ வேண்டிய தேவைதான் நமக்கு இருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏசாயா 53:5 வசனம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம். முதல்ல சொன்ன ஆண்டவராகிய தேவன் நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். பாவ
பாவம் நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு அவையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நான்காவது வாசிங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால குணமானோம். அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம்ல, ஏன்னா கேட்க ஆறுதலா இருக்கு. ஆண்டவரே, உடைய தழும்புகளாலே நீர் இவர்களை குணமாக்குவீராக. நல்லாதான் இருக்கு கேட்க. ஆமென். ஆனா அதனுடைய தியாகம் ரொம்ப பெருசு, அதனுடைய ப்ராசஸ் ரொம்ப பெருசு. ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேல முன்னாடி எழுதி வைக்கிறார். என்ன சொல்றாரு? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சே வந்து ஜீவனை கொடுத்தது எதுக்காக? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். ஆமென். நம்ம மீறிட்டோம் அப்படின்றதுனாலதான் அவர் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அக்கிரமங்களினாலே அவர் நொறுக்கப்பட்டார். ஒரு பெரிய சத்தியம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டா ஏன் இடிஞ்சு போய் மூலையில உட்கார்ந்துறீங்க? யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு வார்த்தை சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. அக்கிரமம் வெளியில உண்டாகிறது இல்ல, உள்ள உண்டாகுது. ஆமென். நீங்க எப்படி ஹர்ட் ஆகி நொறுங்கி போய் உடைஞ்சு போய் அப்படியே மனசல நம்ம செத்துட்டாங்க மனசளவுல சொல்றோம் பாத்தீங்களா? அந்த சாவை தான் இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அந்த சாவை தான் இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். அப்ப மூளையில ஒடுங்கி உட்கார வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஹர்ட் ஆயிட்டாங்க. ஹர்ட் என்ன ஹர்ட் ஆயிடுறது? ஆமென். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அக்கிரமக்காரனே என்னை விட்டு எதுக்கு சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு? அக்கிரமக்காரனே எதுக்கு வேலைக்கு போன்னு சொல்றாரு? ஆமென். அக்கிரமக்காரன் கூட இருந்தா மனசு நொறுங்கிக்கிட்டே இருக்கும். ஆமென். இந்த அக்கிரமக்காரன் எங்க இருந்து பிறப்பிடத்தை கண்டுபிடிக்கிறான்னா உலகத்துல இருந்து, பிசாசுல இருந்து கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அதே வேலையை தான் இயேசு கிறிஸ்து வந்து அவரே பாவம் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுறாரு. அவர்கிட்ட இவன் என்ன பண்றான்? போய் நோண்டுறது. என்ன சொல்றது? இந்த கல்ல கொஞ்சம் அப்பமாக்கி சாப்பிடுங்களேன், இந்த மேல இருந்து குதிச்சிருங்களேன், இதெல்லாம் பண்றது. அக்கிரமக்காரனை என்னை விட்டு. அல்லேலூயா. அக்கிரமம் எங்க நடக்குது? வெளியில நடக்கிறது இல்ல, சிந்தையில நடக்குது. அதனாலதான் மனசு ஜனங்க ஹர்ட் ஆகுது. இந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுங்க என்ன இருந்தாலும், அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாதுங்க என்ன இருந்தாலும். நடக்குதா? நினைக்கிறோமா? வெளியே சொல்றது இல்ல, நடக்கிறோமா? சோ இதுல இருந்து கூட ஆண்டவர் ஹீல் பண்றாருன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இந்த காரியங்களினால வெறும் ஆண்டவர் சுகத்தை எங்க தழும்புகளாலே சுகமாக்குறார்னு பைபிள் சொல்லுது. இந்த தலையில சூட்டப்பட்ட கிரீடம் உங்களுடைய சிந்தையை சுத்திகரிப்பதற்காக. ஆமென். கையில அடிக்கப்பட்ட ஆணி தீய வேலைகளில ஈடுபட்ட அந்த ஈடுபடுதல்னால அதுலயும் சுகத்தை, அதுலயும் வந்து ஹீல் பண்றாரு. ஆமென். ஆமென். கன்னத்துல அறையிறாங்க. ஏன் கன்னத்துல அறையிறாங்க? தெய்வத்தை கன்னத்துல அறையிறாங்க, வில்லாவுல குத்துறாங்க, காரி உமிழுறாங்க. ஏன்? ஏன்? நியாயமா? நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க, நம்ம அந்த இடத்துல இருக்க, நம்ம முகத்துல தான் காரி உமிழ்ந்து இருக்கணும், நம்ம தலையில தான் கிரீடம் பூட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா அக்கிரமக்காரர்கள் எண்ணம் சரியில்லை, உணர்வு சரியில்லை, பேச்சு சரியில்லை, இதயம் சரியில்லை, நடக்க சரியில்லை, போக்கு சரியில்லை. ஆமென். எல்லாத்தையும் ஹீல் பண்றதுக்காக, எல்லாத்தையும் குணமாக்குறதுக்காக அவர்
என்னவானாரு? சாபமானாரு. அந்த சாபம் என்ன தழும்புகளாலே, அவருடைய தழும்புகளாலே என்ன குணமாக்குச்சு. ஆமென். அதான் ஆண்டவர் செய்ய போறார். இன்னைக்கு இந்த வசனம் இப்ப ஏன் உங்க காதுல விழுது? உங்களுடைய எமோஷன்ஸ் ஹீல் பண்ண போறாரு. உள்ளான உணர்வுகளை அவர் சுகமாக்குறாரு. சரீர பாடுகளை சுகமாக்குறாரு. வியாதிகளை சுகமாக்குறாரு. அவிசுவாசத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுகமாக்குறாரு. ஆமென். பரிசுத்த குறைச்சல்ல இருந்து சுகமாக்குறாரு. உள்ளான மனுஷன் பலப்படும்படிக்கு அவர் சுகமாக்குறாரு. ஆமென். சுகம் வெறும் மேலான சரீரத்துக்கு மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. இது அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. கொலோசியர், இதோட முடிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் இன்னொரு 2 காரியம் இருக்கு. அது வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எது மேல வெற்றி சிறந்தார்? பிசாசினுடைய ஆளுகை மேல, பிசாசினுடைய துரைத்தனங்கள் மீது. ஆமென். அவனுடைய ஆளுகையில இருந்து கிறிஸ்து வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார்னா அந்த ஜெயம் யாருக்கு? எனக்கு. பிசாசு என்ன மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். But choices will follow consequences. Sorry, consequences will follow choices. நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ இந்த தீர்மானத்தினுடைய என்ன சொல்றதுங்க, விளைவு என்னுடைய தீர்மானத்தினால தான் அடங்கி இருக்கிறது. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு இதுக்கு உதவி செய்யல அப்படின்ட்டு ஆண்டவரை வந்து என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் வந்து பிசாசின் சதி திட்டங்களை, நமக்கு விரோதமாய் எழுப்புகிறதான ஆயுதங்களையும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார துரைத்தனங்களையும் அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்துதலின் மூலம் ஜெயம் எடுத்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப எனக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. பட் டு ஃபாலோ கிறிஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றி அவரை விசுவாசித்து அவருடைய ஜெயத்தை பூரணமாய் எடுத்துக்கொள்வதற்காக தான் நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப பிசாசு நம்மள வந்து ஆட்கொள்ள முடியாது. ஆமென். ஆனா நான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு நான் சொல்ல முடியாது. ஆமென். முற்றிலும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துறோம்னா பூர்ணமா ஒப்பு கொடுத்துறணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்க. ஆமென். தேவைக்கு ஏற்ற போல உலகத்தின் காரியங்களை எனக்காக நான் சேர்த்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலாம் செய்ய மாட்டார். ஆமென். அவர் முழுசா உங்களுக்காக சிலுவையில அடித்து கிழிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்ததே நீங்க முழுசா அவருக்கு பிள்ளைகளா மாறணும்ன்றதுக்காக. முழுசா அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்தை உங்களாலே நிறுவ வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்ப பெரிய காரியம். அது மட்டும் இல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தேவ சமாதானத்தை நமக்கு அவர் கொடுக்கும்படிக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்புறம் யோவான் 3:16 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 காரியங்கள் சொன்னேன். முதலாவது, நம்முடைய பாவங்கள் அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். மூன்றாவது, பாவ அதிகாரம் நம் மீது ஆளுகை செய்யாதபடிக்கு தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தின் மூலமா. நாலாவது, அவர் நம்முடைய ஆவி, உணர்வு, சரீரம், எண்ணம் எல்லாவற்றையும் சுகப்படுத்தி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய தழும்பு அதான் நமக்கு செஞ்சிருக்கு. ஐந்தாவது, பிசாசும் அவனுடைய துரைத்தனங்கள் மீது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆறாவது, சமாதானத்தின் தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை அருள பண்ணியிருக்கிறார். ஏழாவது, நித்திய ஜீவனை நமக்கு அவர் பூரணமாய் இலவசமாய் கொடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல எல்லா தேவையான எல்லா
ரிசோர்ஸஸையும் கையில வச்சுக்கிட்டு, எல்லா காரியங்களையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம புலம்புகிறவர்களா இருக்கக்கூடாது. ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, நம்ம என்ன பண்ணக்கூடாது? புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதற்கு மாறா என்ன நினைச்சு, ஆண்டவரே இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க சிலுவையில் நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, உமக்காக நான் நன்றி உள்ள வாழ்க்கையை வாழ போறேன்னு அவருக்கு அர்ப்பணித்து வாழுகிறவர்களா நாம் இருப்போம். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் உயர்த்துவோம், நம்முடைய வாழ்க்கை மூலமா அவரை வெளிப்படுத்துவோம். நம்மை அவர் எல்லாவற்றிலிருந்தும் கடைசி பரியந்தம் அவருடைய வருகை மட்டும் இல்ல, நித்தியத்தில் சேர்க்கிற வரைக்கும் நம்ம கைவிடவே மாட்டார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். சொல்லுங்க, எனக்காக எவ்வளவு பெரிய ஆண்டவரே காரியங்களை செய்திருக்கு. எல்லாரும் அங்கே இருந்து பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் ஏராளமோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் ஏராளமோ, பாக்கியம் பாக்கியமே.
ஆண்டவர் சிலுவையில் மரிக்காவிட்டால், ஜீவனை கொடுக்காவிட்டால், ரத்தத்தை சிந்தாவிட்டால் நாம் தூரமாகவே இருந்திருப்போம்.